அகரம்குள்ள வரதுக்கு முன்னாடி என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருந்ததுன்னா சின்ன வயசுலேயே அப்பா அம்மா 2 பேருமே எனக்கு தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டி தாத்தாவோட அரவணைப்புலையும் மாமாவோட ஹெல்ப்லையும் தான் நான் வளர்ந்து வந்தேன். ஸோ ஒரு கட்டத்தை தாத்தாவும் இறந்துட்டார், மாமாவும் இறந்துட்டாங்க. பாட்டி மட்டும்தான் எனக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு ஸோ கல்லூரி ஸ்கூல் டேஸ்லேயே எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாமே அந்த தேனியில் இருந்த ஒரு சில ஸ்கூல்ஸோட மேனேஜ்மெண்ட் என்னோட சுச்சுவேஷன் பொறுத்துட்டு அவங்க படிக்க வச்சாங்க. அதே மாதிரி 11th 12th 10th ஸ்கூல் 4th எடுத்தனால 11th 12th எனக்கு ஃப்ரீ ஷீட்டே கிடச்சிது. ஸோ அங்கே இருக்க மேனேஜ்மெண்ட் மூலமாக நான் ஸ்கூல் ஸ்டடீஸ்லாம் முடிச்சிட்டேன். ஸ்கூல் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு காலேஜ் போது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். என் ஃபேமிலி சுச்சுவேஷன் பார்த்தோம்னா காலேஜ் ஸ்டடின்றது இம்பாசிபிளாக இருந்துச்சு. பட் ஆனால் என்னோட பாட்டிக்கும் எனக்கும் எங்களோட சூழ்நிலை எல்லாமே மாறும்னா அந்த கல்வி ஒன்றால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் அப்பயுமே இருந்தது. ஸோ எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. ஸோ அவங்களையும் மேலே கொண்டு வரணும், அந்த படிப்பு மட்டும்தான் எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஸோ அதை பயன்படுத்தி அகரம்ல லெட்டர் எழுதி போட்டோம். அகரம்லையும் செலக்ட் கிடைச்சது. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே மேம் சொன்ன மாதிரி, அக்கா சொன்ன மாதிரி எல்லா ப்ராசஸுமே வந்தது. ஸோ அது மூலமாக அகரமில் செலக்ட் ஆகி உள்ளே வந்தேன்.